வணக்கம். நமது நாட்டிலே எமது இளைஞர்கள் தமது கலைப்படைப்புகளை மிகவும் ஆர்வமாகவும் மிகவும் திறமையாகவும் வெளிப்படுத்தி வருவதை நாங்கள் அன்றாடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே அவர்கள் படைக்கும் இந்த கலைப்படைப்புகள் எல்லாம் சினிமாவோ நாடகமோ குறும்படங்களோ அல்லது இசை நிகழ்ச்சிகளோ எவையாக இருந்தாலும் மிகவும் அற்புதமாகவும் அபாரமாகவும் அவர்களுடைய படைப்புகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த படைப்புகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றதா என்பது இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர்கள் அப்பொழுது அதை எடுக்கின்றார்கள், திருப்பி அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு பத்திரிகையிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலிகளோ அவர்கள் அதை மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதை மக்கள் முன் கொண்டு வந்து வழங்கும் பொழுது அதற்குரிய அங்கீகாரத்தை அவர்கள் பெறுகின்றார்களா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக எமது இப்பொழுது இலங்கையிலே மிகவும் திறமையாக தமது வானொலி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வரும் இளமை வானொலி நிறுவனத்தினர் இந்த ஒரு கைங்கரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கு. இப்படியான திறமைகளை கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு கௌரவத்தை, அவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை வழங்குவதற்காக இலங்கையிலே இப்பொழுது மிகவும் பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இளமை வானொலி நிறுவனத்தினர் ஒரு கைங்கரியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முக்கியமாக இப்படியான திறமைசாலிகளை ஒருங்கிணைத்து அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்து சேர்த்து ஒரு திறமையான விருது வழங்கும் விழாவை அவர்கள் மிக பிரமாண்டமாக செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறியும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படியான காரியங்களை அவர்கள் செய்வதனால் நமது நாட்டிலே இருக்கும் இந்த கலையார்வம் மிக்க இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்கின்றது. அவர்கள் மேலும் மேலும் இந்த கலைப்படைப்புகளை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக ஏற்பட்டு அவர்கள் மிகவும் மேலும் நமது திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு வாய்ப்புகள் பல ஏற்படும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகின்றேன். கலை ஆர்வமுள்ள எமது இளைஞர்களை கௌரவித்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான விருது வழங்கும் விழாவை வழங்க வேண்டும் என்று எத்தனிக்கும் இந்த இளமை FM, அதாவது இளமை வானொலி நிறுவனத்தினருக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.